அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2024 ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 6க்கான ஆன்சர் கீ. இதுவரைக்கும் பார்ட் 1 to 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கிடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் என்னுடைய சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். Living organisms produce only one ionosomer of dash in the contraction of muscles. Living organism produces only one ionosomer. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த plus lactic acid. Which of the following bacteria decomposes plus tartaric acid from its racemic mixture? அப்போ இதில் பாருங்க, which of the following bacteria decomposes plus tartaric acid. அப்போ அங்கே வந்துட்டு ரெசிமிக் மிக்சர் இருக்குது, ப்ளஸ் டாட்டாரிக் ஆசிட் இருக்குது, மைனஸும் இருக்குது. அப்போ இதில் ப்ளஸ்ஸை மட்டும் இந்த டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இது பென்சிலியம் கிளாக்கம். அடுத்த கொஸ்டின், வால்டன் இன்வர்ஷன் இஸ் சிம்லர் வித் த மெக்கானிசம். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். வால்டன் இன்வர்ஷன் இஸ் சிம்லர் டு SN2 மெக்கானிசம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அசைன் EZ நோட்டேஷன் ஃபார் த கிவன் காம்பவுண்ட். அப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, EZ நோட்டேஷன் அசைன் பண்ண சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கார்பன் செயினுக்கு நம்பர் கொடுக்கணும். அப்போ எங்கேருந்து கொடுக்கலாம், கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து கொடுக்கலாம். 1, அடுத்தபடி ரெண்டாவது கார்பன் வேணும். அதுக்கு அடுத்தபடியாக 3, 4, ஃபோர்த்து கார்பன் வேணும். அடுத்தபடியாக இந்த 6th கார்பன் வேணும். இங்கே ஆப்ஷனில் அதுதான் கொடுத்துக்கிறாங்க. 2, 4, 6 வேணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது கார்பனை பார்த்துடலாமா. இப்போ COHக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஹெச்சுக்கு ரெண்டாவது ப்ரையாரிட்டி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது, இது வந்து ரெண்டாவது, இது வந்து ஒன்றாவது. அப்போது ரெண்டாவது கார்பன் வந்துட்டு கண்டிப்பாக இசட் தான். அப்போ கிடையாது, கிடையாது. அப்போ இந்த B இல்லைன்னா Cயில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். சரி, இப்போ அடுத்தபடியாக இப்போ நம்ம வந்துட்டு 4வது கார்பனை பார்க்கணும். இப்போ 4வது கார்பனில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டாவது ப்ரையாரிட்டி. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது, ரெண்டாவது ப்ரையாரிட்டி. மேலே உள்ளது 1, இந்த பக்கம் உள்ளதும் நமக்கு என்னது தான், 1 தான். இந்த கார்பனும் 1 தான். அப்போ 1, 1, 2, 2 இருக்குதா. ஓகே, அப்போ இது என்ன தான், இசட் தான். அப்போ 4Z. இப்போ இதில் ரெண்டாவது கார்பன் வந்து 4Z, இதில் 4E இருக்குது. அப்போ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, which of the following is true about the following 3 structure? Which of the following is true about the following 3 structures? அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்ன, ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை பாருங்கள், மூணாவது ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அப்போ இதில் இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆப்ஷனை கொண்டு வரணும். இப்போ 1 and 2 ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3rd இஸ் டயஸ்டீரியமர், அதே போல் 3rd இஸ் மீசோ காம்பவுண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் இந்த 3rd ஒன் பாருங்கள். 3rd ஒன் வந்து என்ன சொல்லலாம், மீசோ காம்பவுண்டு சொல்லலாம். அதே போல் மீசோ காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லலாம், டயோஸ்டீரியமரும் சொல்லலாம். அப்போ அந்த ரெண்டும் கரெக்டு தான். அடுத்தது 1 and 2 வந்து ஆப்டிகலி ஆக்டிவ். அப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு இதுலேயும் கைரல் இருக்குது, இங்கேயும் நமக்கு கைரல் இருக்குது, இங்கேயும் அதே போல் கைரல், இங்கேயும் வந்துட்டு கைரல். அப்போ ரெண்டுமே வந்து என்னது தான், ஆப்டிகலி ஆக்டிவ் தான். அப்போ 1 and 2 ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ், 3rd இஸ் டயோஸ்டீரியமர், அதே போல் மீசோ காம்பவுண்ட். அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்கள், இன்ஆக்டிவ்னு கொடுத்துக்கிறாங்க 1 and 2. அப்போ இது கிடையாது. இதுவும் இன்ஆக்டிவ் கொடுத்துக்கிறாங்க, கிடையாது. ஆல் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். அப்போ ஆல் ஆர் ஆக்டிவ்லி ஆக்டிவ் கிடையாது. ஏன்னா இதில் வந்துட்டு என்ன இருக்கும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். மீசோ காம்பவுண்டில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால நம்ம ஆக்டிவ்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் பெர்டைனிங் டு எலாஸ்டோமர்ஸ். அப்போ இந்த ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் எலாஸ்டோமர்ஸ் ஆர் பாலிமர்ஸ் விச் ஆன் வல்கனைசேஷன் கன்வெர்ட் இன்டு ரப்பர் லைக் ப்ராடக்ட்ஸ். அப்போ எலாஸ்டோமர்ஸை வல்கனைசேஷன் பண்ணியாச்சுன்னா நம்ம நினச்சிடலாம் நிறையா நல்ல ஹார்ட் ரிஜிட் ப்ராடக்ட்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். இப்போ அது கரெக்டு தான். ஸோ தே ஹேவ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ எலாஸ்டோமர்ஸு கண்டிப்பாக எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுவும் கரெக்டு தான். சிந்தட்டிக் ரப்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், எலாஸ்டோமர்ஸ் தான் சொல்லுவோம். அப்போ தே ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பாலிஸ்டைரீன் ஃபோம்ஸ். அப்போ இதுதான் வந்துட்டு 99% கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் D. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்? அப்போ ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இன்டர்மீடியட் கார்பன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது. சல்ஃபோனேஷன் ரியாக்ஷனில் கண்டிப்பாக கார்பன் ஃபார்ம் ஆகாது, நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகாது, கார்பன் அயனும் ஃபார்ம் ஆகுது. என்னது மட்டும் தாங்க, எலக்ட்ரோஃபைல் தான் ஜென்ரேட் ஆகும்.
Option D is the correct answer. The nitration mixture in nitration reaction of benzene is. அப்போ nitration mixture கேட்டுக்கிறாங்க. அப்போ உடனே சொல்லிடலாம் sulfuric acid, nitric acid. அப்போ concentrated nitric acid and concentrated sulfuric acid இந்த ரெண்டு தான் என்ன nitrating mixture அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the product obtained when sucrose is oxidized by corn nitric acid? அப்போ சுக்ரோஸ் இருக்குது, சுக்ரோஸை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம் வித் கார்ன் நைட்ரிக் ஆசிட். என்ன ப்ராடக்ட்னு கேட்டுக்கிறோம். அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு 3 ப்ராடக்ட் கிடைக்கும். என்னதான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட். அப்போ ஆக்சாலிக் ஆசிட் என்ன இருக்கும்? COOH, அடுத்து ஒரு COOH. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாரிக் ஆசிட் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த குளுக்காரிக் ஆசிட். டாட்டாரிக் ஆசிடில் ஒரு 4 கார்பன், அடுத்தபடியாக குளுக்காரிக் ஆசிடில் ஒரு 6 கார்பன் இருக்கும். டோட்டலி வந்துட்டு 12. 6 + 4 10, 10 + 2 12. சுக்ரோஸில் 12 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா? அப்போ அது எல்லாம் வந்தாச்சு. இப்போ ஆக்சாலிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சுக்ரோஸ் ஆன் ஹைட்ராலிசிஸ். அப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். ஸ்டைரின் புட்டாடையின் ரப்பர் இஸ் மேட் ஃப்ரம். ஸ்டைரின் புட்டாடையின் இஸ் மேட் ஃப்ரம். அப்போ சொல்லிடலாம் இல்லையா? ஸ்டைரின் சொல்லிடலாம். அப்போ எல்லாத்துலேயுமே ஸ்டைரின் கொடுத்துட்டாங்க. அடுத்து பியூட்டாடையின். அப்போ அது என்ன பியூட்டாடையின்? அப்போது அது நிறைய யூசேஜ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1,3 பியூட்டாடையின். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து மால்டோஸ் இஸ் ஹைட்ரலைஸ்டு வித் ஆசிட் கிவ்ஸ் டேஸ் ப்ராடக்ட். இப்போ மால்டோஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போ மால்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணியாச்சுன்னா 2 குளுக்கோஸ் யூனிட் நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், அப்போ 2 molecules ஆஃப் குளுக்கோஸ். இப்போ C6H12O6. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு C12 கொடுத்துருக்காங்க கிடையாது, N டைம்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. வாட் ஆர் த ரியாக்டன்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பியூனா N கோபாலிமர்? என்னென்ன ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். பியூனா N கோபாலிமரில் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ பியூட்டாடையின், அதுக்கப்புறமா இந்த அக்ரைலோ நைட்ரைல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1,3 பியூட்டாடையின் அண்டு அக்ரைலோ நைட்ரைல். அப்போ அது நைட்ரைலுக்கு தான் என்ன போடுவோம்? நம்ம இந்த N நம்ம இதில் போடுவோம். பியூனா N ரப்பர் அப்படின்னு போடுவோம். ஸ்டைரியனுக்கு பியூனா S ரப்பர் அப்படிங்கிறத போடுவோம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அப்போ எது வந்துட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. NO2 குரூப் இதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். NO2SO3H, அல்டிகைடு, COOH எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. அப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Fம் CLம் இது வந்துட்டு ரெண்டுமே இருக்கும் இல்லையா? இது வந்துட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் அண்ட் ஆல்சோ மெட்டா டைரக்டிங் ரெண்டுலேயுமே இது இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மெத்தில் ஆரஞ்சு இஸ் கரெக்ட். மெத்தில் ஆரஞ்சு வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இன் ஆசிட் சொல்யூஷன், அதே போல் இந்த எல்லோ கலர் இன் பேசிக் சொல்யூஷன். அப்போ ரெண்டுமே இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ரெட் கலர் இன் ஆசிட் சொல்யூஷன், அதே போல் எல்லோ இன் பேசிக் சொல்யூஷன். அப்போ ரெண்டுமே இதில் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர். எது வந்துட்டு தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் இல்லை அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போது இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்க்கும்போது எல்லாமே வந்து என்ன தான் தெர்மோபிளாஸ்டிக் தான். பாலிஎத்திலீன், பாலிப்ரோப்பிலீன், பாலிஸ்டைரீன், பியூட்டாடையின் எல்லாமே வந்துட்டு தெர்மோபிளாஸ்டிக் தான். இப்போ தெர்மோபிளாஸ்டிக்னா என்ன? அதாவது நம்ம அதை என்ன செய்ய முடியும்? ஹீட் பண்ணி வேற ஒரு ஷேப்பாக மாற்ற முடியும். தெர்மோ செட்டிங்னா ஒன்ஸு அதை வந்து செட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? அதை வந்துட்டு மெல்ட் பண்ணி வேறு சைஸுக்கு கொண்டு போக முடியாது. அப்போ இந்த நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிஎத்திலினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அதை வந்து ஒரு தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்காக அதை கொண்டு வர்றாங்க. அப்போ பாலிஎத்திலினை அதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறாங்க. அப்போ இதில் ஆன்சர் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலினா இதில் இருக்கலாம். அடுத்து மேலச்சேட் கிரீன் இஸ் ஆப்டெயின் பை த ஃபாலோயிங். மேலச்சேட் கிரீன் அப்போ இது ஈஸியாக சொல்லிடலாம். பென்சால்டிகைடு வித் NN டைமெத்தில் அனிலின். பென்சால்டிகைடு வித் NN டைமெத்தில் அனிலின். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 ஈல்டு. குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3. அப்போ இது என்ன? இந்த CH3 டொலுவின் தானே, பென்சீன் ரிங்கில் ஒரு CH3 இருக்கும். அது ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ என்ன கிடைக்கும்? ஆர்த்தோ ப்ராடக்ட்டும் கிடைக்கும், பேராவும் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ குளோரோ டொலுவின் அண்டு பேரா குளோரோ டொலுவின்.
அடுத்தது in which of the following dyes the oxidized forms are insoluble in water but the reduced forms are soluble in water. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும். அப்போ இதில் சல்ஃபர் டைஸ் அண்ட் வேட் டைஸ். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ குரோமோஃபோர். எது வந்துட்டு குரோமோஃபோர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா N2 வந்துட்டு குரோமோஃபோர், NO2, NO இது எல்லாமே வந்துட்டு என்ன குரோமோஃபோர் தான். அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எது இன்கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். asymmetric synthesis involves the use of an optically active reagent to convert optically inactive starting material to an optically active. அப்போ ஒரு ப்ரோ கைரலை நாம் கைரலாக மாற்றுறோம். அப்போ இது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். அடுத்து asymmetric synthesis involves the selective formation of a new chiral unit and needs the presence of chiral influence. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா asymmetric synthesisங்கிறது என்ன, ஒரு நியூ கைரல் யூனிட்டை நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம். அதே போல் the presence of chiral influence வந்து தேவை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த chiral influence இல்லைன்னா நமக்கு அங்கே என்ன கிடைக்கும், ரெசிமிக் மிக்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதனால் presence of chiral influence தேவைப்படுது. அடுத்து பாருங்கள், a chiral starting material is therefore converted to an optically active product by a chiral catalyst. ஏற்கனவே ஸ்டார்டிங் மெட்டீரியல் கைரலாக இருக்குது, அதை நம்ம ஏன் அதை வந்துட்டு ஏன் நம்ம ஆப்டிகலி ஆக்டிவாக மாற்றணும், ஏற்கனவே ஆப்டிகலி ஆக்டிவாக தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்துட்டு என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் ஒன் ஸ்டீரியோ ஐசோமர் ஓவர் த அதர், த ரியாக்டன் ஆர் த ரியேஜன் ஆர் த சால்வன்ட் மஸ்ட் பி இன் பியூர் ஆன்சோமரிக் ஃபார்ம். அப்போ அப்போ அங்கே வந்து ஆனோசோமர்ஸில் ஏதாவது ஒன்று நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஏதாவது ஒன்று எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பியூர் ஆனோசோமரிக் ஃபார்மில் இருக்கணும். அப்போ இதில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எதில் வந்துட்டு எஸ்டரிஃபிகேஷன் நடக்காது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் ஆர்த்தோ, மெட்டா, பேரா, அதுக்கு அடுத்தபடியாக ஆர்த்தோ. அப்போ ஆர்த்தோவுக்கு பக்கத்தில் CH2, அது தள்ளி தான் என்ன இருக்குது, COH இருக்குது. அப்போது இந்த கேஸில் பாருங்கள், ஆர்த்தோவுக்கு பக்கத்துலேயே COH இருக்குது. அப்போது இந்த CH3 பக்கத்தில் COH இருக்கிறதுனால அந்த ரெண்டுக்கும் இடையில ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸ்டெரிக் இன்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் நடக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which of the following will not undergo coupling reaction with benzene diazonium chloride. எது வந்துட்டு இந்த கப்ளிங் ரியாக்ஷன் நடக்காது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ கப்ளிங் ரியாக்ஷனில் என்ன இருக்கும், அங்கே வந்து பென்சின் டயசோனியம் குளோரைடு. அப்போ பென்சின் டயசோனியம் குளோரைடு என்ன இருக்கும், அங்கே ஒரு N2Cl இருக்கும் இல்லையா, N2Cl வித் ஒரு பென்சின் இருக்கும். அப்போ இங்கே அனிலின்லேருந்து என்ன போகும், இந்த பேரா பொசிஷனில் ஒரு ஹெச்சும் சிஎலும் போயிடும். அப்போ அங்கே என்ன கிடைக்கும், ஒரு ஆசோ டைபென்சின் நமக்கு அதில் கிடைக்கும் இல்லையா. அப்போ இதே போல் 4 ஆப்ஷன்லையும் இப்போ அந்த ஹெச் வெளியில் போகுதா அப்படின்னு பாருங்கள். அப்போது இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நிறையா மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு அதே போல் ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம், ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ இங்கே வந்துட்டு இதில் என்ன ஆகும், இந்த மாலிகுல் வந்து நல்லா ஈஸியாக ரொட்டேஷன் ஆகும். அப்போது இந்த மாதிரி இந்த HCl எலிமினேஷன் ஈஸியாக நடக்கும். பட் இந்த கேஸில் மாலிகுல் என்ன செய்யாது, ஈஸியாக ரொட்டேஷன் ஆகாது. ஏன், இந்த மாதிரி ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது, பல்கி குரூப் இருக்குது பார்த்தீங்க. அப்போ இதில் வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த கப்ளிங் ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், the variation of adsorption with the pressure at the given constant temperature is given by a curve called adsorption isotherm. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன, இந்த ப்ரெஷர் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிவிடலாம். அதுக்கப்புறமா ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் கேஸ் அட்சார்ப்ஷன். அப்போ அமௌண்ட் ஆஃப் கேஸ் அட்சார்ப்ஷன். அப்போ வேரியேஷன் ஆஃப் அட்சார்ப்ஷன் வித் ப்ரெஷர் நம்ம போட்டாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ குறிப்பிட்ட டெம்பரேச்சர், சப்போஸ் இப்போ ஒரு 0 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறோம், அதில் என்ன அட்சார்ப்ஷன். அதே போல் அடுத்தது ஒரு 78 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வைங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த கேர்வ் இருக்கும். அப்போ இந்த கேர்வை நம்ம என்ன சொல்கிறோம், அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ இது வரைக்கும் நம்ம 180 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அப்போது இதில்
உங்களுடைய மார்க்ஸ் என்ன வருது. இந்த 150 அவுட் ஆஃப் 150 உங்களுடைய மார்க்ஸ் என்ன. நம்ம மேக்ஸிமம் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா. ஒரு சில கொஸ்டின்ஸ் வேணால் என்ன செய்யலாம், டிஆர்பி ஆன்சருக்கு நமக்கும் வேரி ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு 100% கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த 150ல் உங்களுடைய மார்க்ஸ் என்ன, இந்த 150 மார்க்ஸில் உங்களுடைய மார்க்ஸ் என்ன. அதாவது அந்த ஒரு சில தவறுதல் இருக்கும். அப்போ தவறுதல் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் போட்டுக்கிறோம். அப்போ அந்த ஆன்சர் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க, ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கிடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.